நீ இவங்க கூட்டாளியா? அண்ணே இல்லண்ணா, நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். இதோ அண்ணி தானே கேட்கல. ஐயோ மாட்டி விட்டுட்டாலே. உங்களை ஏன் கடைக்கு வர வேணாம்னு இப்ப சொன்னேன்னு தெரியுதா? இந்த வேலையில உங்களை யாருங்க செய்ய சொன்னா? சின்ன சின்ன வேலை தானே வேலு, பெருசா நான் எதுவுமே பண்ணல. அது கூட இப்பதான் ஆரம்பிச்சேன். ஏங்க டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? டாக்டர்னா 1008 சொல்லதான் செய்வாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா என்ன? ஏங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். நீங்க செஞ்சது மகா தப்புங்க. ஐயோ சும்மாவே நாள் முழுக்க எப்படி வேலை இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல்ல இதுல உட்காருங்க. ஐயோ வேலு, இத பண்றதுக்காகடா என்ன அடிச்ச? டேய் உன்னை நம்பிதானே விட்டுட்டு போனேன். நீ பண்ணது பெரிய தப்புடா. அட பாவிங்களா, ஏண்டா உங்க எல்லாத்துக்கும் நான் தான் ஊருகாவா? தக்கட்டு திக்கிட்டு தக்க தக்கட்டு திக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தகின்னு தாடதா. பொக்கடா, இந்த சண்டைக்கு நடுவில் போயிடவே போயிடாதா, நம்ம உடம்பு தாங்காது. குழந்தைக்கு ஏதாவது ஆகி ஆபரேஷன் சொல்றாங்கன்னா நான் என்னங்க பண்றது? மாப்ள என்ன என்ன காலையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா, உனக்கு எதுவுமே தெரியாது. அத்தை உங்க பொண்ணு சரியில்லை அத்தை. நான் சொல்றத கேட்கவே மாட்டாங்க அத்தை. என்ன மாப்ள சொல்றீங்க? செல்வி அப்படி? ஆமாத்த, நான் சொல்றதுல ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது, என்னை மதிக்கிறதே கிடையாது. வேலு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே முடியாது. செல்வி உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா நீ இதுல தலையிடாதமா. ஏ பக்கோடா, இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நான் வாங்கினது போதாது. மாப்ள உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்களாவது சொல்லுங்க. அத்தை நான் செல்விய எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறேன். வந்து பார்த்தா என் பேச்ச கூட கேட்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்தா எனக்கு கோபம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. இதான் சண்டையா? அப்பா நான் கூட என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அத்தை என்னத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை? ஆமா ஆமா ஆமா. ஏய் செல்வி, யாரை கேட்டு நீ வேலை செஞ்ச? மாப்பிள்ளை பேச்ச நீ கேட்கணும்ல. இங்க பாரு செல்வி, மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்க. ஓ, மருமகனும் மாமியாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, நாங்க ஒண்ணு சேர்ந்துக்குவோம். மச்சான் செல்வி அத்தை வாங்க அத்தை வாங்க. நீங்களே வந்து நியாயத்தை கேளுங்க. இங்க இருக்கிற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா பேசுங்க. என்ன செல்வி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. மாசமா இருக்கிற பொண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா நல்லது தானே? நல்லதுதான். அத உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லுங்க.